இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் டூர் போயிட்டு இருக்கு சரிங்களா. வெஸ்ட் இண்டீஸ் இன் பாகிஸ்தான் அதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்துச்சு. இப்போ முன்னாடிலாம் பார்த்தோம்னா மச்சான் பாகிஸ்தான் எப்படி தெரியுமா இருக்கும், பாகிஸ்தான்ல வந்து ஒரு மேட்ச் ஆடுறாங்க அப்படின்னா ஒன்னு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருக்கும், இல்லைன்னா சீமர்ஸ் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருக்கும். ஏன்னா ஓவர் த இயர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் பாகிஸ்தான் வந்து தேர் பவுண்ட் டு கிரியேட் மோர் சீமர்ஸ். வக்கார் யூனிஸ், ஷோயப் அக்தர் அப்படின்னு நிறைய சீமர்ஸ் இருந்த ஒரு நாடு கரெக்டா. இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க வந்து என்ன தெரியுமா கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பேட்டிங்கும் வரல, ஃபாஸ்ட் பவுலிங்கும் வரல, யானாவும் வரல, ஷானாவும் வரல, பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி அப்படின்ற மாதிரி ஒரு டீம். ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க வந்து நல்ல ஸ்பின் போடுறாங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அவங்களுக்கு 2 ஸ்பின்னர் இருக்காங்க ஓகேவா, நோமன் அலி அண்ட் சஜித் கான் அப்படின்ட்டு. இப்ப புதுசா ஒரு பேஷண்ட் வந்து அப்ரார் அகமதுன்னு ஒருத்தர் ஆடா இருக்காரு. இங்கிலாந்து சீரீஸ்லயே பார்த்தோம்ல, அவங்க ஸ்பின் போட்டு தான் ஜெயிச்சாங்க இங்கிலாந்து. அதை பார்த்துட்டு ஸ்பின் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இப்ப ஃபுல்லா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா கொடுத்தாங்க. இப்ப ரீசெண்டா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் சொன்னல, அதுலயுமே வந்து லோ ஸ்கோரிங் அஃபேர். பட் அந்த ஸ்பின்னர்ஸ் மட்டுமே வந்து ஐ திங்க் எடுத்த 20 விக்கெட்டுமே ஸ்பின்னர்ஸ் தான் நினைக்கிறேன் பாகிஸ்தான் டீம்ல. ஃபீல்டர் யாரா புதுசா ஆட் ஆயிட்டாங்களா? நல்ல ஃபீல்டர் பாகிஸ்தானுக்கு அதெல்லாம் ஜென்மத்தில் நடக்காது ப்ரோ.